திருப்பூர் குமரானந்தபுரம் பகுதியில் உள்ள பண்டிட் தீனதயாள் உபாத்யாய மக்கள் சேவை மையத்தில் மத்திய அரசின் 11 ஆண்டு கால சாதனை விளக்க செய்தியாளர் சந்திப்பில் தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் பேசினார். அவர் பேசுகையில் 2014இல் மத்திய அரசு பிரதமர் மோடி தலைமையில் பதவியேற்று பொருளாதார நெருக்கடி என பல்வேறு இடர்பாடுகளை கடந்து 11 ஆண்டு என்ற குறைந்த காலத்தில் இந்தியா அடைந்துள்ள உயரம் பிரம்மாண்டமானது. அரசின் திட்டங்கள் நேரடியாக உதவி தேவைப்படுபவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற மோடியின் திட்டத்தால் மிகப்பெரிய மாற்றத்தை அடைந்துள்ளது. விவசாயிகளுக்கு நேரடியாக 6000, கர்ப்பிணிகளுக்கு நேரடி உதவித்தொகை என நேரடியாக செல்கிறது. இடைத்தரகர்கள் ஆளுங்கட்சியினர் உதவி என்பது பெருமளவு மாறியுள்ளது. இதில் பெருமளவு பயனடைந்தவர்கள் ஏழை எளியவர்கள். கடைசி வரிசை கடைசி ஆளை முன்னேற்றுவதே எங்கள் இலக்கு. சர்வதேச அமைப்புகள் எடுத்த கணக்கெடுப்பின்படி வறுமை கோட்டின் கீழிருந்து ஏராளமானோர் வெளியே வந்துள்ளனர். பஹல்காமில் நடைபெற்ற தாக்குதலுக்கு பிறகு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் இந்திய ராணுவம் மேற்கொண்ட நடவடிக்கையில் 9 பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு நாடுகளிடமும் பயங்கரவாத தாக்குதல் குறித்தும் இந்தியா எடுத்த நடவடிக்கைகள் குறித்தும் அளித்த விளக்கம் காரணமாக இந்தியாவிற்கான ஆதரவு பெருகியுள்ளது. இந்தியா புறக்கணிக்க முடியாத சக்தியாக உயர்ந்துள்ளது. உள்நாட்டில் நிகழ்ந்த வெடிகுண்டு சம்பவங்கள் குறைந்துள்ளது. தேசிய புலனாய்வு முகமை தமிழகத்தில் மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பயங்கரவாத கொலைகள் தடுக்கப்பட்டுள்ளது. மருத்துவம், உள்கட்டமைப்பு வசதிகள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான சட்டங்கள் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துள்ளது. வடகிழக்கு மாநிலங்கள் துண்டிக்கப்பட்ட பகுதி போல இருந்தது. ஆனால் இன்று போக்குவரத்து வசதிகள் பெருகியுள்ளது. வடகிழக்கு மாநில மக்கள் நலன், வேலை வாய்ப்பு, ஒருமைப்பாடு வேரூன்றி இருக்கிறது. மக்களுக்கு மருத்துவ வசதி, காப்பீடு வசதிகளை பெருக்கி மக்களின் ஆரோக்கியம், பெண்களின் உடல் நிலை மேம்பட்டுள்ளது. கர்ப்பிணி பெண்களுக்கு பேறுகால விடுப்பு 26 வாரமாக உயர்த்தப்பட்டுள்ளது. மருத்துவ காப்பீட்டில் பலன் பெற்ற மாநிலமாக தமிழகம் உள்ளது. அதிக சுயதொழில் துவங்குபவர்கள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அதிலும் தமிழகம் தான் அதிகம் பலன் பெற்றுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி நலன்களை பெற்றுள்ளது. அடிப்படை வசதிகளை பொறுத்தவரை வீடு, எரிவாயு, குடிநீர், கழிப்பிடம் என 10 ஆண்டுகளில் நாம் அடைந்துள்ள இலக்கு உலக நாடுகளை வியப்படைய வைத்துள்ளது. 4 கோடி வீடுகள், 15 கோடி ஜல்ஜீவன் நீர் இணைப்பு, 3.7 லட்சம் கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு நேரடியாக வழங்கப்பட்டுள்ளது. 5 கிலோ இலவச அரிசி அல்லது கோதுமை திட்டம் என்பது மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது. சாலைகள் அமைப்பதில் 3.6 லட்சம் கிராம சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 4வது பொருளாதார நாடாக உயர்ந்துள்ளது. நமது மின் தேவையில் வளர்ந்த நாடுகளுடன் போட்டியிட்டு சூரிய மின்சக்தியில் முழு வளர்ச்சியை பெற்றுள்ளது. 3ஆம் உலக நாடுகள் அனைத்தும் விண்வெளி ஆய்வுக்கு இந்தியாவை நாடும் நிலை உள்ளது. முத்தலா காரணமாக பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. பல்வேறு துறைகளில் இந்தியா பெரும் வளர்ச்சியை பெற்றுள்ளது. இதுவே இந்தியாவின் வளர்ச்சி காலம் என சொல்ல முடியும். தமிழகத்திற்கு மோடி எந்த குறையும் வைக்காமல் தமிழை பற்றி உலக அரங்கில் பேசியுள்ளார். தமிழ் மகனாக மோடி உள்ளார். மின்னணு சாதன உற்பத்தி, கார் தொழில் உற்பத்தியை மோடி அரசு செய்துள்ளது. மாநில அரசு மின் பிரச்சனை, மாசு கட்டுப்பாடு, லஞ்ச லாவண்ய பிரச்சினை இல்லாவிட்டால் இன்னும் சிறப்பாக வளர்ந்திருக்கும். ஆதிச்சநல்லூர் கீழடியை விட தொன்மையான இடம். அங்கு மத்திய அரசு தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறது. சொல்வதற்கு எதுவும் இல்லை என்ற நிலையில் இது போன்று பேசுவதே திமுக கம்யூனிஸ்ட் வேலை. அண்ணாமலை சொல்வது அவரது தனிப்பட்ட கருத்து என்றே சொல்லியுள்ளார். கட்சியின் நிலைப்பாடு ஒன்றே, அதன்படியே செயல்படுவோம். எந்த குழப்பமும் கிடையாது. தேசிய தலைமை எடுக்கும் முடிவே இங்கு நடக்கும். ஒரு சில திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் இணைந்தே நடத்த முடியும். இத்திட்டத்திற்கு மத்திய அரசு நிதி வழங்கியுள்ளது என ஸ்டாலின் எங்காவது சொல்லி உள்ளாரா? இது குறித்து தெரிவித்த உடன் மாப்பிள்ளை ஞாபகம் வந்து விட்டார். அவருக்கு மாப்பிள்ளை தான் எல்லாமே என்பது எங்களுக்கு தெரியும். தோட்டத்து வீடுகளில் நடைபெறும் கொலை சம்பவங்கள் ரியல் எஸ்டேட் கம்பெனிகள் பின்னணி உள்ளதா என சந்தேகம் உள்ளது. நிலத்தை விற்பனை செய்யும் அவசியம் இல்லாத நிலையில் ரியல் எஸ்டேட் மாபியா இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதாக சந்தேகம் உள்ளது. திமுக அரசு ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் ஆகிறது. ஒற்றை செங்கலை காட்டி மக்களை ஏமாற்ற முடியாது. அமர்நாத் யாத்திரை மட்டுமல்ல, காசிக்கும் தமிழர்கள் அதிகம் கலந்து கொள்கின்றனர். தமிழர்கள் வேறு என்கிறார்கள். கோவிலுக்கு அதிகம் செல்பவர்கள் தமிழர்கள் தான். மாநகராட்சி குப்பைகள் அகற்றுவதில் மோசமான நிலை உள்ளது. கோவையில் தான் இந்த நிலை என நினைத்தேன். திருப்பூரில் அதைவிட மோசமான நிலை உள்ளது. கழிவுகளை அகற்றுவதில் அறிவியல் பூர்வமாக அணுகுவதில் தமிழகம் தோல்வி அடைந்துள்ளது. பல்வேறு அமைப்புகள் புதிய தொழில்நுட்பத்துடன் குப்பைகளை அகற்ற முன் வந்தாலும் தமிழ்நாட்டை குப்பை கிடங்காகவே வைத்துள்ளனர் என பேசினார். எதிரொலி செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை செய்தியாளர் முகமது கவுஸ்.